இந்த அட்வென்ச்சரில் விட்டிங்களா நம்ம வாங்க கண்ணு என்ன பண்ணால் தயங்கு ரொம்ப ஷாக் ஆகிருக்கான். ஸோ தொடர்ந்து முடிச்சிருந்தேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனக்கு செம்ம இரிட்டேட்டாக இருக்குது. கோவம் வருது பயங்கரமாக. அவ்வளோ டென்ஷனோடு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? டேய் போ, எதாவது எப்படியாவது நம்ம ஆளை கூட்டிகிட்டு வரணும். பாஸ் அது எப்படி பாஸ்? அவங்க கஸ்டடியில் இருக்காங்களே. ஜியன் ஜோங்கு கஸ்டடியில் இருக்கும்போது எப்படி பாஸ் கூட்டிகிட்டு வர முடியும்? டேய் மயிறு, யோசிச்சு கூட்டிகிட்டு வந்து தொலைப்போ. அங்கே இந்த மாதிரி கோவமாக திட்டி விட்டுறான் பாடிகார்டை. ஸோ பாடிகார்டு போயிடுறாங்க. ஸோ தயங்கு இவ்வளோ கோவம் வருது. டேய் ஜியோன் ஜிக்கி, நீ ரொம்ப தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக தயங்கு கால் வருது. பார்த்தா மிஸ்டர் ஜிகே தான் கால் பண்ணியிருக்கான். ஸோ அட்டன் பண்ணி பேசுகிறான் தயங்கும். ஹலோ ஜிகே, நீ ரொம்ப தப்பு பண்ணுற. ஒழுங்கு மாதிரியே என் ஆஃபீஸ் ஆளுங்களும் விட்டுரு, பாடிகார்டையும் விட்டுரு, அதான் உனக்கு நல்லது. அடடா, நீ சொன்னோன்னு விட்டுடணுமா? என்னடா? ஓ, இன்ஃபார்ம் வந்துருச்சா? சொச்சோ, அதுக்குள்ளேயுமா வந்துருச்சு? லேட் ஆகும்னு நினச்சேன், அதுக்குள்ளேயும் வந்துருச்சு போல். பரவாயில்ல. நீ மட்டும் என்னவா ஏன் ஆளை விடலைல்ல? ஸோ அதான் ஆளை மொத்தமாக ஆளை கொத்தா தூக்கிட்டேன். எப்படி இவர் மட்டும் தூக்குவாரா எங்கள் ஆளை? நாங்கள் தூக்கக்கூடாதா? ஜிகே, ஒழுங்கு மாதிரியே என்னோட பாடிகார்டையும் என் வேலை பார்க்குறவங்களே விட்டுரு, அவ்வளோதான் சொல்லுவேன். டேய் இப்போ மயிரே, நான் எதுக்கிட்ட விடணும்? விட முடியாது. ஃபஸ்ட்டு நீ ஆளை ரிலீஸ் பண்ணு, அதுக்கப்புறம் உன்னோட பாடிகார்டு உன்னோட ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்களையும் ரிலீஸ் பண்ணிடுறேன். எப்படி டீலு? ஒத்துக்கிறியா? இன்னைக்கு நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மாதிரியாக என் பாடிகார்டையும் ஆஃபீஸ் வேலை பார்க்குறையும் விட்டுருடா. இதாண்டா நானும் சொல்கிறேன் மிஸ்டர் கிந்தயம். நானும் பொறுமையாக நிதானமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன் பொறுமையை நீ சோதிக்காத. ஒழுங்கு மாதிரி நீ ஆளை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா நான் உன்னோட ஆளை ரிலீஸ் பண்ணிடுறேன். முடியாது ஜிகே, ரிலீஸ் பண்ண முடியாது உன் பாடிகார்டு. ஓ அப்படியா? அப்போ நானும் உன் ஆளை ரிலீஸ் பண்ண முடியாது, உன் பாடிகார்டையும் உன் ஆஃபீஸ்காரங்களையும் ரிலீஸ் பண்ண முடியாது. ஜிகே, ஒழுங்கு மாதிரியே என் பாடிகார்டையும் என் வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸ்காரங்க ரிலீஸ் பண்ணிடு. இல்லைன்னு வச்சுக்கோ, அதுங்களாம் சேர்த்து வச்சு நீ அனுபவப்ப என்கிட்ட கஷ்டப்படுவேன். நான் அனுபவிப்பேன் உன்கிட்ட. ஐயோ, நல்லா இருக்குது டைலாக், நல்லா தான் பேசுகிறேன். ஆனால் முடியாது, ரிலீஸ் பண்ண முடியாது. நீ ஆளை ரிலீஸ் பண்ண பாடிகார்டை. ஸோ அப்புறம் உன் ஆளை ரிலீஸ் பண்ணுறேன் நான். சரியா? நான் உன்கிட்ட அனுபவிப்பேனா? பார்ப்போம், எவன் அனுபவிக்கிறான், எவன் கஷ்டப்படுறான், எவன் அழுகுறான் புலம்புறான்னு எவன் பண்ணுறான்னு பார்ப்போம். நீ பண்ணுறியா இல்லை நான் பண்ணுறேன்னான்னு பார்த்துடலாமா? கிந்தயம் உன்கிட்ட பேசி எனக்கு டைம் தான் வேஸ்ட்டு போல். ஸோ உன்னோட பாடிகார்டு உன்னோட வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் போய்ட்டு கொஞ்சம் கவனிச்சிட்டு வந்துடுறேன். ஃபோனை வைக்கிறேன். ஓகே கிந்தயம். ஜிகே, யாரை எதுவும் பண்ணாத. ஏதாவது அவனுக்கு அடி இடி பட்டுச்சு அவனே உசுரோடு இருக்கமே. அச்சோ, உனக்கு டைம் ரொம்ப கம்மி தயம். மிஸ்டர் கிந்தயம், டைலாக் பேசுகிறத விட்டுட்டு காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியை பாரு. என் ஆளை ரிலீஸ் பண்ணிவிட்டு உன் ஆளை காப்பாற்றுறதுக்கு வழியை பாரு. புரியுதா? சும்மா டைம் வேஸ்டி, இன்னும் டைமை வேஸ்ட் பண்ணிக்காத. ஒவ்வொரு டைமும் வேஸ்ட் பண்ண அடுத்தடுத்த போனோம் உன்னோட கஸ்டடியில் விழுகும். ஸோ போனோமா பெட்டி பார்சலாக கூட விழுகலாம். ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாத தயம். ஓகே, நான் போயிட்டு ஆளை போய் கவனிச்சிட்டு வந்துடுறேன். சரியா? நான் வைக்கட்டுமா? பாய் மிஸ்டர் கிந்தயம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப கோல்டாகவே நம்ம ஜிகே பேசிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ தயங்கு செம்மையாக கோவம் வருது. எல்லா பொருளையும் போட்டு பயங்கரமாக உடச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சவுண்டு கேட்டோன்னா ஸோ பாடிகார்டெலாம் பார்க்குறாங்க. பாஸ் என்னாச்சு பாஸ்? என்னாச்சா? மயிறு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மயிருங்களா? போய் காப்பாற்றுற வழியை பாருங்கடா. பாஸ், நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகாமல் வேறு என்னடா பண்ண சொல்கிறீங்க? அவன் மயிராட்டம் என்கிட்ட எவ்வளோ கோல்டாக பேசிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ திமுறாட்டம். ஷோ, எனக்கு செம்ம காண்டாது.
இவ்வளோ கோவமாக பேசிக்கிட்டு இருக்கான் தையாங் வந்து. ஸோ பாடிகார்ட்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. தையாங் இப்படி கோவப்பட்டதே பார்த்ததே இல்லை. ஸோ இவ்வளோ கோவப்படுவாருன்னு கூட தெரியாது பாடிகார்டுக்குலாம். ரொம்ப பயமாக இருக்குது. பாஸ் பாஸ் கொஞ்சம் கூலாக இருங்க பாஸ். இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே ரெடி பண்ணிடுறேன் பாஸ் காப்பாற்றுறதுக்கு. ஸோ பாஸ் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாடிகார்ட்ஸ்லாம். ஸோ தையாங் அப்படியே ஒரு முறை தான். ஸோ பாடிகார்ட்லாம் என்ன பாஸ் முறைக்காதீங்க பாஸ், ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ் ப்ளீஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க தையங்க வந்து பாடிகார்ட்ஸ்லாம். இந்த சைடு நம்ம ஜேகே அவங்க பாடிகார்ட்ஸ் தையங் பாடிகார்ட்ஸ் ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு தையங் பாடிகார்ட்ஸ் எப்படா இருக்கீங்க சொன்னாங்களா? என்னடா திடீர்னு தூக்கிட்டு வந்திருக்கானேன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், எங்களை விட்டுருங்க, இல்லை எங்கள் தையங் பாஸ் உங்களை குண்டே போட்டுருவாங்க. ஐயோ பயந்துட்டேன்டா எப்பா. போடா வெண்ண வாங்கி முட்டுறேன். என்னடா ஓவராக பேசுகிற? உனக்கு இந்த பேச்செல்லாம் கற்றுக் கொடுத்தது அந்த தையங் மிஸ்டர் கென் தையன் தானே? இங்கே பாருங்கள், எங்கள் பாஸை பற்றி இப்படிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஐயோ அப்பா, எந்த உரிமையும் இல்லை. ஆமாம், என்ன ஓவராக பேசிக்கிற? டேய் சுகா கவனிடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுகா இந்த மாதிரி பயங்கரமாக அடின்னு அடிக்கிறான். ஸோ அவன் கத்தி கதறான். ஸோ ஜேகே பார்த்துட்டு என்னடா இப்படி கத்துற? என்னென்னமோ மயிராட்ட பேசுனா இப்போ என்ன இப்படி கத்துற? ஓ வலிக்குதா அடி வாங்கினதுலாம்? ஏன் இப்படி அடிக்கிறீங்க? நான் சொல்ல தானே செஞ்சேன். நீ சொல்ல செஞ்சாலும் செய்ய சொன்னாலும் அடிக்க தான் செய்வோம், புரியுதா? ஸோ உன் வாயை மூடிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கிற வழியை பாரு அமைதியா, புரியுதா? ஏதாவது எடுத்து பேசுனேன் மவனே இந்த கன்னை எடுத்து போட்டு தள்ளிடுவேன், புரியுதா அப்படி சொல்லிட்டு. ஸோ மாட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாரையும் போட்டு பயங்கரமாக. ஜிகே வந்து தையங் பாடிகெல்லாம் பயங்கரமாக பயப்படுறாங்க. ஸோ ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. சார் எங்களை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார், நாங்கள் எங்கேயாவது பொழைச்சி போயிடுறோம் சார் ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க. ஐயோ என்னடா எப்படி கெஞ்சுறீங்க? ஐயோ உன்னை பார்த்தாலே பாவமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் மிஸ்டர் கின் தையங் பாடிகார்ட், கின் தையங் ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க எப்படி விட சொல்கிறேன்? ஸோ இந்நேரம் நீங்கள் ஆளக்கான சொன்னாலும் அவன் அப்படி துடிச்சு போகிறான். ஐயோ உங்களுக்கு சின்ன அடி போட்டால் கூட அவன் அப்படி துடிக்கிறான். என்னடா அவ்வளோ அன்பா என்ன எல்லோரும் அன்பு வச்சுருக்கீங்களோ தைங்க மேலே? அந்த அன்பெல்லாம் குறைச்சிடலாம் போல இருக்கே. டேய் என்னடா பார்த்துக்கிட்டீங்க பாடிகார்டே, போங்கடா போய் வேலையை காட்டுங்க போங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஜேகே இந்த மாதிரி பாடிகார்ட்டை சொன்னான். ஸோ பாடிகார்டு பயங்கரமாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பனிஷ்மெண்ட்லாம் பயங்கரமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே ஒரு சேரில் உட்காந்து அப்படியே கால் மேலே கால் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா அடிக்கிறீங்க, செம்மையாக கத்துற அளவுக்கு அடிங்க அப்படின்னு சொல்லணும்னு ஜேகே சொன்னால் அடுத்த செகண்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க எல்லாருமே. ஸோ நம்ம சுகா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுகாட்ட வந்து கேட்குறான் நம்ம ஜேகே, டேய் சுகா என்னடா ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணுறியா? கிளியராக பண்ணிக்கிட்டு இருக்கேனே இதோ பாரு அப்படின்னு சொன்னோன்னே. ஸோ நம்ம ஜேகேவும் பார்க்குறான். சூப்பர், இதை அப்படியே தையங்க்கு அனுப்ப பார்க்கலாம். இந்த மாதிரி சுகாட்ட சொன்னோன்னே ஸோ சுகாவும் அதே மாதிரி தையங்க்கு வீடியோ சென்ட் பண்ணிடுறான். ஃபோனை எடுத்து பார்க்குறான், செம்ம ஷாக் ஆகிடுறான். ஓகேடா, அதோட இந்த எபிசோட வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தையங் வந்து அவன் பாடிகார்டையும் அவங்க ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் ரிலீஸ் பண்ணுவானா மாட்டானா, ஜேகே அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் வச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ சார், எங்கே போயிட்டு போ, பாய்.